ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே ஒரு பக்கம் என்னடான்னா, முத்தழகு தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே முழுசாக இழந்ததுனால அவங்க பழைய முத்தழகாவே மாறி எப்பவும் போலயே தாவாணி பாவாடெல்லாம் உடுத்துட்டு காலங்காத்தாலேயே வயலுக்கு வேலைக்காக கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம போற வழியில தன்னோட ஃப்ரெண்டு பொன்னியையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா பொன்னியோ ஃபர்ஸ்ட் முத்தலகு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனா முத்தலகோ வயலுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க உடனே பொன்னி கண்டிப்பா நீ இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால வயல்லையும் நம்ம போட்ட பிளான் கரெக்டாக வேலை செய்யுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே முத்தழகு கூட போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி தன்னோட அம்மா ரெஜினா மூலயமா அஞ்சலிக்கு இந்த மாதிரி டாக்டர் கொலை வழக்குலையும் முத்தழகுக்கு ஆக்சிடென்ட் நடந்த கேஸ்லையுமே தன்னோட அம்மா தலையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தயாவோட உதவியால தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவே இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இல்லை. அதுக்கும் மேல கண்டிப்பா தன்னை மாட்டி வேணா விடவமா இருக்கலாம், ஆனாலும் அவங்க கண்டிப்பா இதுக்கப்புறமா நமக்கு பூமியோட விஷயத்துல எந்த உதவியும் பண்ண மாட்டாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல மட்டும் தன்னோட அம்மா சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது பூமிக்கும் பேச்சோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மளையுமே தான் சந்தேகப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் உரிமையும் கூட இதுக்கப்புறமா கிடைக்காம போயிடும். எல்லாருமே நம்மள பழையபடி வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி பயத்தோட இருக்க, இன்னொரு பக்கமும் ரெஜினா தயாவோட பையனை போலீஸ்ல இருந்து காப்பாத்தணும், அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே தயா மூலயமா அவங்கள போலீஸ் பூமியை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செம்மைய டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நம்ம டைரக்டா இறங்கினா கண்டிப்பா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்ததுனால தயா கிட்ட அவங்க சமாளிக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் உன்னோட பையனோட கேஸ்க்கு வேற ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணுறேன், ஏன் அவன் என்னோட ஜூனியராக கூட இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் அவனுக்கு தேவையான எல்லா உதவியுமே நான் செய்வேன், ஆனால் என்ன மறைமுகமாக மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா இந்த விஷயத்தில் என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் நான் வந்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே என் மேலையும் என் பொண்ணு மேலையும் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு தையா, என்ன மேடம் நீங்கள் சொன்னதுனால தானே என்னோட பையன் இவ்வளோ பெரிய ரிஸ்கான விஷயத்த செஞ்சு முடிச்சு இவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கா, ஆனா நீங்க கடைசி நிமிஷத்துல இப்போ எங்களை கை கழுவி விடுற மாதிரி தெரியுதே, ஏதோ இதுல உள்குத்து இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரெஜினாவும் அப்படி ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அப்படி இல்லாம இருந்திருந்தா நான் இப்போ ஃபாரின் போற ஃபிளைட்டையும் மிஸ் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த கேஸ்க்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் மாட்டேன், உங்களுக்காக இவ்வளோ பேசிட்டும் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒருவேளை மாட்டிக்கிட்டா அதுல கண்டிப்பா என்னோட பேருமே வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பையனை நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன சந்தேகப்பட அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களோட பையன்கிட்ட சொல்லுவேங்க, எந்த காரணத்து கொண்டும் போலீஸ் விசாரணையில என்னோட பேரையும் என்னோட பொண்ணோட பேரையும் மட்டும் உங்க பையன் சொல்லிடக்கூடாது, அப்படி ஒரு வேளை வாயை திறந்து அவ சொல்லிட்டானா கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுற தோனியில சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டு உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்க தான் என் பையனை வெளியே கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாம ஒருவேளை என் பையன் மட்டும் வெளியே வரல நானே அவன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுன்னு சொல்லிடுவேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் தான் எனக்கு முக்கியம், அதுக்கும் மேல அந்த பேச்சோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்ல, என்னோட பையனுக்கு பேச்சு குடும்பத்து மூலயமா நடந்த துரோகத்துக்காக தான் நான் இவ்வளோ பழி வாங்குற நோக்கத்தோட இருக்கேன், அதே துரோகத்தை நீங்க பண்ணா நான் உங்களுக்கு எதிராகவும் மாற தயாரா இருக்கேன், ஸோ அதனால நான் எப்படிப்பட்டவன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட பையனை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வர்ற வேலையை பாருங்க, அதுக்கு மாறா என்ன மறட்டுற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க, ஏன்னா இதுக்கப்புறமா என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை உடனடியா கட் பண்ணிடுறாங்க. அப்போ தயா இந்த மாதிரி பேசுனதை கேட்ட ரெஜினாவும் மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் இந்த தையா என்ன நம்ம கிட்ட இப்படி பேசிட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இவெல்லாம் ஒர்த்தே கிடையாது, ஆனா போய் இந்த அஞ்சலியோட விஷயத்துல தலையிட்டு இப்ப நம்மளோட மதிப்பும் மரியாதையும் எல்லா இடத்துலயும் இழந்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சலியும் நம்மள மதிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடுப்பானாலும் இன்னொரு பக்கமும் ஒருவேளை தயா
நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளோட லைஃபே ரொம்ப பெரிய ட்ராஜடியா மாற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு இவ்வளோ நாள் நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசாம இந்த பிரச்சனையை சீக்கிரமா தீர்த்து வைக்கிற வேலையை பார்க்கலான்னு உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம வர்ற பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தயாவோட பையனோட கேஸ்ல நம்மளே டைரக்டா தலையிடலான்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அவங்க அஞ்சலிக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கதா நல்லதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி தன்னோட அம்மா சொன்னதை கேட்ட அஞ்சலி ஏற்கனவே பயத்துல இருந்ததுனால இன்னுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பூமி எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அப்ப பார்த்தா அங்க வேலை செய்ய வந்த சூச மூலியமா பூமி இப்போ மறுபடியுமே முத்தலக பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம முத்தலகு எப்படினாலும் பூமியை அவமானப்படுத்தி தான் அனுப்ப போறா. சோ நம்ம அதை டைரக்டாவே போய் பார்த்தா இப்போ இருக்கிற நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முத்தலகு பூமியை எப்படி அவமானப்படுத்துறாங்கன்றத பாக்குறதுக்காகவே ரொம்பவே வில்லத்தனமா அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் நடக்கிறது எதுவுமே தெரியாம இருக்கிற முத்தலகோ தன்னோட வயல் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டு பொன்னியோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பொன்னி முத்தலகு கூட சேர்ந்து சரியா வேலையே செய்யாம யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அப்போ இதை கவனிச்ச முத்தலகு பொன்னிய செம்மைய திட்டிட்டு வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா முத்தலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க வயல்ல யாரோ ஒருத்தங்க கோட் சூட்லாம் போட்டுட்டு வயல அங்கங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலகோட கண்ணில் படணுன்றதுக்காகவே திரும்பி திரும்பி தன்னோட வேலையை பாக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. அப்ப முத்தலகோ இந்த மாதிரி தன்னோட வேலைக்கு யாரோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது யாருன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக முன்னாடி போனா அப்போ நம்ம எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி அங்க நிக்கிறது பூமி. அது மட்டும் இல்லாம பூமி ஃபர்ஸ்ட் முத்தலக்க பார்க்கும்போது எந்த கெட்டப்ல இருந்தாங்களோ அதே கெட்டப்ல தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலகு கிட்ட இந்த மாதிரி அவங்கள யாருன்னே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல முத்தலகு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்கள பார்த்த உடனேயே ரொம்பவே ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறமா அவங்கள பார்க்க கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்த்த உடனேயே அவங்க இதுக்கு முன்னாடி தன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்தவங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அதை பத்தி கேட்க அதுக்கு பூமியோ இல்லைங்க நான் உங்களை வேற யாரோ நினைச்சுதான் பார்க்க வந்துட்டேன், மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி விவசாயத்தை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்காக தான் நான் இப்படி போட்டோலாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பழகணுன்றதுக்காக அவங்க கிட்ட எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே முத்தலுக்கும் ஆமா எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ ரொம்பவே நல்லாதான் போச்சுங்க, எனக்கு இந்த விவசாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லி தரீங்களா, நான் இதுக்காக ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ற ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்ல விவசாயமே பண்ண முடியாத இடத்துல கூட என்னோட ரிசர்ச் மூலயமா ஈஸியாவே விவசாயம் பண்ண முடியும், அதனால எனக்கு இதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, என்னோட ப்ராஜெக்டும் இது சம்பந்தமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு ஃபர்ஸ்ட் என்னாலலாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க கூட எல்லாம் என்னால சுத்திட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பூமி கேட்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே உடனே பூமியோ என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா பக்கத்துல இருந்த பொண்ணையோ பூமிக்கு உதவி பண்ற மாதிரி முத்தலகு கிட்ட என்ன முத்தலகு விவசாயம்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை காப்பாத்துறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை நீ செஞ்சுதானே ஆகணும், அது மட்டும் இல்லாம வயல்ல வேலை செய்யறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல அவங்க கூட போயிட்டு விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலகும் விவசாயத்துக்காக தானே கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு பூமி கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தலக கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இத பாக்குற பொண்ணையுமே மனசுக்குள்ளேயே கண்டிப்பா பூமி தன்னோட காதலால உனக்கு மறந்து போன எல்லா ஞாபகத்தையுமே நினைவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல உன்னோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக பூமி இந்த மாதிரி இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இவ்ளோ முயற்சி பண்றத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, நீ நிஜமாவே இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா உனக்கு சீக்கிரமா உன்னோட புருஷனை பத்தின ஞாபகமும்
உன்னோட குழந்தைய பத்தின ஞாபகமும் உனக்கு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் உன்னோட புருஷன் கூடயும் குழந்தை கூடயும் சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா இந்த மாதிரி பூமி முத்தலுக்கு கூட எப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டு இருந்த அஞ்சலியும் இந்த மாதிரி வயல்ல பூமியும் முத்தலுக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசி நடந்து போயிட்டு இருக்கத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டு காரை நிறுத்திட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு கடுப்போட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பக்கம் முத்தலுக்கு பூமிக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கிளம்பி போன பொண்ணையும் இந்த மாதிரி அஞ்சலி முத்தலகையும் பூமியையும் கோபமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமே இந்த அஞ்சலி தான் சொல்லிட்டு செம்ம வெறுப்போட அந்த அஞ்சலி கிட்ட வந்து ரொம்பவே கோபமா, என்ன அஞ்சலி, முத்தலகு பூமியும் சிரிச்சு பேசுறத பார்த்தா உன்னோட வயிறு எரியுதா? அப்படியே நல்லா எரியட்டும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா முத்தலகு பூமியையும் உங்களோட குடும்பத்தையும் அடியோடு மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பியே. ஆனா இப்ப பாரு, பூமி தன்னோட காதலால முத்தலகுக்கு முதல்ல இருந்து அவங்களோட ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்கான எல்லா வழியுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பூமி முத்தலகு மேல வச்சிருக்க காதலோட அடையாளம். அவங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அவங்க நினைக்கிற மாதிரியே முத்தலகோட மறந்து போன எல்லா ஞாபகத்தையுமே திரும்பி கொண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுதான் நடக்க போகுது. அது மட்டும் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ பேச்சோட வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இந்த மாதிரி பொண்ணு சொல்றதை கேட்ட உடனேயே ரொம்பவே ஷாக்கான அஞ்சலியோ, என்ன சொல்ற முத்தலகு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டால, அவளுக்கு பூமியையும் பேச்சோட குடும்பத்தையும் ஞாபகமே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா பொண்ணுகிட்ட கேட்க, அப்ப பொண்ணையும் ரொம்பவே சந்தேகமா, ஏன் உனக்கு இந்த உண்மை தெரியாதா என்ன? முத்தலகு எல்லா ஞாபகத்தையுமே மறந்துட்டான்றது பூமி யார்கிட்டயும் சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி இன்னுமே ஷாக்கா இருக்கிறத பார்த்துட்டு பொண்ணையோ இந்த மாதிரி பூமி யார்கிட்டயுமே எந்த உண்மையுமே சொல்லலன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, ஐயோ நம்ம வேற இது தெரியாம இவகிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டு இதனால முத்தலகுக்கு ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா, அதனால பூமிக்கும் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அஞ்சலியோ இந்த மாதிரி பொன்னி மூலயமா முத்தலகோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷம் தான் பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு தன்னோட ஞாபகத்தை வர வைக்கணுன்றதுக்காக பூமி பழைய பூமியா மாறி முத்தலுக்கு முன்னாடி போய் நிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு பக்கம் அஞ்சலி கடுப்பானாலும் இன்னொரு பக்கமா கண்டிப்பா பூமி முத்தலுக்கு ஞாபகம் வந்துரும்ன்ற நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை மட்டும் பூமிக்கு உடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இது எதுவுமே அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பூமியோட அந்த நம்பிக்கை உடைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் போலீஸ் மூலயமா அரெஸ்ட் ஆன தயாவோட பையனும் ஒருவேளை ரெஜினா மட்டும் நம்மளை காப்பாற்ற வரலன்னா நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிடலாம். ஏன்னா இந்த பிரச்சனையில என்னாலலாம் ரொம்ப வருஷம் ஜெயிலெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்க கூடாது, அதுக்கு பதிலா ரெஜினாவும் அஞ்சலியும் மாட்டிக்கிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், தயாவோட பையன் ரெஜினா தனக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவசரப்பட்டு ரெஜினா பெரியும் அஞ்சலி பெரியும் இந்த கேஸ்ல இழுத்து விட்டுருவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு இப்போ முத்தலகுக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்றது தெரிஞ்சிட்டனால அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் பூமியையும் முத்தலகையும் பிரிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இதுதான் சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ பிளானும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அஞ்சலி நினைச்சபடியே பூமியையும் முத்தலகையும் பிரிக்கிறதுக்காக ஏதாவது கேவலமான பிளானை போட்டு அவங்கள பிரிக்க போறாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த அம்மனோட அருளாலையும் பூமியோட முயற்சியாலையும் காதலாலையும் முத்தலகுக்கு சீக்கிரமா தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வரப்போதா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோ